ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். இன்றைக்கி ஒரு மார்னிங் ரொட்டீன் தான் பார்க்க போகிறீங்க. இது பார்த்திங்கனாக்கா நான் ஸ்கூல் போகிறப்ப பாப்பாவை நான் இப்போலாம் கிளப்பிட்டு நான் சாப்பாடு எப்படி செய்கிறேன் அப்படிங்கிறதான் பார்க்க போகிறீங்க. என்னோட ஒரு மார்னிங் ரொட்டீன் தான். ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இப்போ ஃபஸ்ட்டு பார்த்திங்கனாக்கா நான் ஏற்கனவே பாப்பாவுக்கு சாண்ட்விச் பண்ணி கொடுத்துட்டேன். அவள் சாப்பிட்டுட்டு உட்காந்துருக்கா. இதை முடிச்சதுக்கப்புறமா நான் இன்றைக்கி கொண்டக்கடலை மசாலா கறி செய்ய போகிறேன். ஒயிட் சன்னா வச்சு செய்ய போகிறேன். ஸோ அதுதான் செய்ய போகிறேன். ரொம்ப ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். இதை நீங்கள் சப்பாத்தி, ரைஸ் எல்லாத்துக்குமே தொட்டு சாப்பிட்லாம். ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்கும். இப்போ நான் அவளுக்கு சாண்ட்விச்லாம் பண்ணி முடிச்சு அவளுக்கு ஸ்நாக்ஸும் பேக் பண்ணி வச்சுட்டேன். அதுக்கப்புறமா தான் இதை செய்ய போகிறேன். இப்போ அதுக்காக ஒரு பெரிய சைஸ் வெங்காயம் நறுக்கி வச்சுருக்கேன். அப்புறம் இஞ்சி, பூண்டு அதெல்லாம் எடுத்து நறுக்கியிருக்கேன். 2 தக்காளி எடுத்து நறுக்கியிருக்கேன். ஒயிட் சன்னாவை நைட்டே ஊற வச்சுட்டு இப்போ விசில் ஒரு 4 விசில் விட்டுருக்கேன். இப்போ நல்லா சூப்பராக அப்படியே சாஃப்டாக வெந்துருச்சு. நான் கேமரா எடுத்துகிட்ருக்கேன், வீடியோ எடுக்கிறேன்னு பார்த்தோன்னே பாப்பா முன்னாடி நின்று கிளம்பிட்டு இப்படி பண்ணிக்கிட்டு நிற்கிறா. என்னையும் நீ காமி அப்படின்னு சொல்லிட்டு ஒரே அடம். ஒரு ப்ரெட்டை வச்சுட்டு ரொம்ப நேரமாக சாப்பிட்டுக்கிட்டு உட்காந்துருக்காவ. இவளுக்கு 8 o'clock ஸ்கூல் ஸ்டார்ட் பண்ணுவாங்க. ஸோ அவளை நான் இன்றைக்கெலாம் 6:30க்கே எந்திரிச்சு அவளை குளிக்க வச்சு இது பண்ணுறதுக்கே டைம் கரெக்டாக ஆகிடும். இப்போ நான் எல்லாமே ரெடி பண்ணி வச்சுட்டேன். இதுக்காக ஒரு 1/4 மூடி தேங்காய் துருவி வச்சுருக்கேன். அதோட ஒரு 4-5 முந்திரி எடுத்திருக்கேன். அதோட கிராம்பு, ஏலக்காய் 1, பட்டை இதெல்லாம் அரைச்சி எடுத்துக்க போகிறோம் பேஸ்ட்டாக. கொஞ்சமாக சோம்பு, 1 ஸ்பூன் அளவுக்கு சோம்பும் சேர்த்துக்கிறேன். இது எல்லாத்தையும் நல்லா கொஞ்சமாக தண்ணி விட்டு நல்லா பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துக்கலாம். நீங்கள் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த கறி பார்த்திங்கன்னா செம்ம சூப்பராக இருக்கும். இப்போ ஒரு பேன் எடுத்து வச்சாச்சு. ஸ்டவ் ஆன் பண்ணிட்டேன். கொஞ்சமாக எண்ணெய் விட்டுக்கலாம். எண்ணெய் ஊற்றிட்டு சோம்பு போட்டுக்கலாம் 1 ஸ்பூன் அளவுக்கு. இப்போ வெங்காயம் போட்டுக்கலாம். வெங்காயம் நல்லா ஒரு கோல்டன் ப்ரௌன் கலர் ஆகணும். அந்த அளவுக்கு நல்லா சிம்லேயே வச்சு வதக்கிக்கலாம். பாருங்கள், இந்த மாதிரி ஆகணும். அந்த வெங்காயத்தோட அந்த ஃப்ளேவர் தான் பார்த்திங்கனாக்கா நல்லா சூப்பராக கொடுக்கும். அதுக்காக இப்போ இதோட நான் தட்டி வச்சுருந்த இஞ்சி பூண்டு பேஸ்ட் அதையும் சேர்த்துட்டேன். இப்போ நறுக்கி வச்சுருக்க 2 தக்காளி அதையும் சேர்த்துறேன். இதுக்கடுத்து மஞ்சள் தூள் கொஞ்சம், கரம் மசாலா, மல்லித்தூள், மிளகாய்த்தூள் இதெல்லாம் நம்ம தேவையான அளவுக்கு சேர்த்துக்கலாம். இதெல்லாம் சேர்த்துட்டு நல்லா கிளறி விட்டுடலாம். கிளறி விட்டுட்டு நம்ம வேக வச்சுருக்கோம்ல கொண்டக்கடலை, அதையும் சேர்த்துடலாம். அதுக்குள்ளே பார்த்திங்கனாக்கா என் பாப்பா சாப்பிட்றதுக்கு இன்னும் சேட்டை பண்ணிட்டே உட்காந்துருந்தா. ஸோ அவளை சாப்பிடுன்னு சொல்லிக்கிட்டே தான் நான் இங்கே செஞ்சிட்ருக்கேன். அதுக்குள்ளே தண்ணி வேணும் அப்படின்னு கேட்டால் அதையும் சரின்ட்டு கொடுத்துட்ருக்கேன். இப்போ கொண்டக்கடலை சூப்பராக எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணியாச்சு. இப்போ இதோடு நம்ம தேங்காய் பேஸ்ட் அரைச்சி வச்சுருக்கோம்ல, அதையும் சேர்த்துடலாம். சேர்த்து ஒரு 5லேருந்து 7 நிமிஷத்துக்கு கொதிக்க விட்டோம்னாக்கா நமக்கு சூப்பரான கொண்டக்கடலை மசாலா கறி ரெடி ஆகிடும். இப்போ இன்றைக்கி இந்த மசாலா கறி பண்ணதுனாலேயே மார்னிங் சப்பாத்தி செய்ய போகிறேன் எங்களுக்கு. பாருங்கள், நல்லா சூப்பராக அந்த வாசனையே பார்த்திங்கனாக்கா சூப்பராக அந்த சன்னா மசாலா ஸ்மெல் வரும்ல, அந்தளவுக்கு ரொம்ப ரொம்ப சூப்பராக இருந்தது. இப்போ இதெல்லாம் எடுத்து வச்சுட்டு இது கொதிச்சிட்டே இருக்கும். அதுக்குள்ளே இதெல்லாம் பார்த்திங்கனாக்கா அந்த கிளாஸ் பாட்டில்ஸ்னால ரொம்ப கேர்ஃபுல்லாக வச்சுக்கணும். அதனால் அதெல்லாம் எடுத்து அந்த இடத்துல வச்சிட்றேன். இன்றைக்கி ஏதோ தம்பி நல்லா தூங்கிக்கிட்டே இருக்கான். ஸோ எனக்கும் நல்லா ஃப்ரீயாக இருக்குது. இல்லாட்டி அவனும் வந்தானாக்கா அவனும் இல்லை ஏதாவது ஊட இதாக பண்ணிக்கிட்டே இருப்பான். இன்றைக்கி அவன் தூங்கிக்கிட்டு இருக்காரு. அதனால் எனக்கு ரொம்ப ஃப்ரீயாகவே இருக்குது கிச்சன். இப்போ அடுத்து அவன் எந்திரிச்சோன்னு அவனுக்கு நான் எப்போதும் கஞ்சி கொடுப்பேன். ஸோ அதுக்காக இது செஞ்சிட்ருக்கேன். இதில் பார்த்திங்கனாக்கா ராகி இருக்குல்ல, அதை நைட்டே ஊற வச்சுருவேன். அதோட பாதாம், முந்திரி, உலர் திராட்சை, பேரிச்சம்பழம் இதெல்லாம் ஊற வச்சுருவேன். இப்போ அதுதான் அடிக்க போகிறேன். பாப்பாவை ஸ்கூலுக்கு கிளப்பி விட்டுட்டு அடுத்து இவனுக்கு இதை ஊட்ட கரெக்டாக இருக்கும். இந்த சைடு சன்னா மசாலா ரெடி ஆயிடுச்சு. இதை பேஸ்ட்டாக அரைச்சிட்டு நம்ம நல்லா ஃபில்டர் பண்ணிடுவேன். பாருங்கள், நல்லா சூப்பராக கமன்னு வாசனையாக இருக்குது. எப்படா சப்பாத்தி செஞ்சு சாப்பிட்லாம் போல் இருக்குது. அந்தளவுக்கு ரொம்ப ரொம்ப சூப்பராக வந்திருக்கு. பட் உப்பு மட்டும் கொஞ்சம் கம்மியாக இருந்தது. ஸோ அதையும் அதோட சேர்த்தாச்சு.
சமைக்கும்போது நம்ம ரொம்ப வந்து ஒரு டென்ஷன் ஹரிபரி அப்படிலாம் இல்லாமல் நம்ம நிதானமாக செஞ்சோம்னாக்கா டேஸ்ட்டும் வந்து பார்த்திங்கனாக்கா சூப்பராக வரும். அதே போல் நம்ம பசங்களுக்கு நம்ம வீட்டிலன்னு செய்யும்போது ரொம்ப நம்ம ஒரு ஹாப்பியோடு செஞ்சோம்னாக்கா டேஸ்ட் வந்து வேறு லெவலில் வருங்க. நான் நிறையா வாட்டி வந்து அதை ரியலைஸ் பண்ணியிருக்கேன். ஸோ ரொம்ப அன்பாக செய்யும்போது அதோட டேஸ்ட்டே வேறு தான். இப்போ நான் அதை ஆஃப் பண்ணிட்டேன். அடுத்து வந்து இனிமேல் பாப்பா வந்து போய் அவளை ரெடி பண்ணி ஸ்கூலுக்கு அனுப்பிவிடணும். இந்த கஞ்சிக்காக அந்த பேஸ்ட்டையும் நான் வந்து ஃபில்டர் பண்ணிட்டேன். அதுக்குள்ளே என் ஹஸ்பண்ட் வந்துட்டாங்க. அவங்களுக்காக வந்து பார்த்திங்கனாக்கா காலையில் வந்து உடம்புலாம் நல்லா சூடாக இருக்கும்ல, அதுக்காக வந்து இந்த கஞ்சி கொடுப்பேன். இது வந்து பார்த்திங்கனாக்கா சாதம் இருக்குல்ல, நைட்டே வந்து கொஞ்சம் எடுத்து வச்சுருவேன். அதை வந்து அப்படியே வந்து மிக்ஸ் ஜாரில் ஒரு ஓட்டி உப்பு கொஞ்சோண்டு தயிர் அதை மட்டும் சேர்த்துருவேன். ரொம்ப ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். நீங்கள் காலையில் எந்திரிச்சோடனே வந்து சாதம் அதெல்லாம் சாப்பிட்றத விட இந்த மாதிரி செஞ்சு சாப்பிட்டோம்னாக்கா நம்ம டக்குன்னு குடிச்ச மாதிரியும் இருக்கும், நல்லா வயிற்றுக்கு நல்லா சில்லுன்னு இருக்கும், ரொம்ப சூப்பராக இருக்கும். இப்போ பாப்பாவுக்கு தண்ணியெல்லாம் வந்து பேக் பண்ணிகிட்ருக்கேன். அவங்க தண்ணி எடுத்து வந்து வச்சுட்டாங்க. நானுமே ஊற்றி பாட்டிலில் எடுத்து வைக்க போகிறேன். இதை வச்சுட்டு அவளுக்கு தலை சீவணும். அவளுக்கு தலை சீவிர ப்ராசஸ் ரொம்ப ரொம்ப பெருசு. இப்போ நீங்களே பார்ப்பீங்க தெரியும். ஒரு 3 வாட்டி பண்ணி தான் நான் வந்து தலை கரெக்டாக சீவிருக்கேன். நான் தலை சீவிரதுக்குள்ளே அவள் டான்ஸ் ஆடுறதும் குதிக்கிறதும் இப்படி தான் பண்ணிக்கிட்டே இருப்பாள். அது ஃபஸ்ட் டைம் பண்ணி கொணலாக போயிடுச்சு. திரும்பி கூப்பிட்டு இன்னொரு வாட்டி பண்ணுறேன். இன்றைக்கி கொஞ்சம் டைம் கொஞ்சம் அதிகமாகவே இருந்தது, அதனால தான் இத்தனை டைம். இல்லாட்டி ஒரே டைமில் கொஞ்சம் நல்லாவே பண்ணியிருக்கலாம். அவள் சேட்டை பண்ணிக்கிட்டே இருந்தாள். அதனால் கரெக்டாக அந்த கிளிப்லாம் கரெக்டாக குத்த முடியல, கோணல் ஆயிடுச்சுன்ட்டு அப்புறம் திரும்பி இன்னொரு டைம் பண்ணேன். அதுவும் ஃபெயிலியர் ஆயிடுச்சு. நம்மளாம் ஸ்கூல் படிக்கும்போது எங்கள் அம்மாலாம் எனக்கெல்லாம் தலையை ஒழுங்காக நிற்கலாட்டி மண்டையிலே கொட்டுவாங்க. அந்த அளவுக்குலாம் எனக்கு வலிக்கும். அதனாலே கரெக்டாக நேராக நின்றுக்குவேன் தலை செய்யும் போதெல்லாம். ஆனால் என் பாப்பாலாம் வந்து பார்த்திங்கனாக்கா படுவாள் பாருங்கள். 2வது வாட்டியும் ஃபெயிலியர் ஆகிடுச்சு. அடுத்து திரும்பி 3வது வாட்டி பிடிச்சி அவளை பாப்பா ஒழுங்காக நில்லுன்னு சொல்லிவிட்டு அவளை நான் தலை சீவ வச்சுட்டேன். ஒரேடியாக ஒரு பெரிய வேலை முடிஞ்சிருச்சு. கொஞ்சம் முடி நீளமாக இருந்தாலும் ஈஸியாக வரும் அவளுக்கு. கரெக்டாக கொஞ்சம் குட்டியாகவும் இருக்குது. அவள் வந்து முடி தலையே பின்னியே ஆகணும்னு சொல்லி அடம்பிடிப்பா. ஸோ அது வந்து ஒரு பெரிய ஒரு வேலை தான் காலையில். ஸோ இப்போ நமக்கு சூப்பராக தலை சீவி முடிச்சாச்சு. அடுத்து அவளை வந்து ரெடி பண்ணியாச்சு. இனிமேல் ஸ்கூல் கிளம்பி போயிடுவா. அந்த ஸ்கூல் போகிறதுக்குள்ளே கண்ணாடி எடுத்துக்கூட, அதை எடுத்துக்கூட, மாஸ்க் எடுத்துக்கூடன்னு சொல்லிட்டு நம்மளை ஒரு சேட்டை ஒரு வழி பண்ணிவிடுவா. 2 வருஷமாக வீட்டிலே இருந்துச்சுங்களா. இப்போ இந்த ஸ்கூல் ஆரம்பித்தோன்னே நமக்கும் வந்து ஒரு பெரிய ஒரு ப்ராசஸ் மாதிரி போயிட்டுருக்கு. இப்போது எப்படியோ அவளை வந்து ஒரு வழியாக அனுப்பிச்சாச்சு. ஒரு பெரிய ஒரு மிஷனே கம்ப்ளீட் பண்ண ஒரு ஃபீல் கிடைக்கும் பாருங்கள். இப்போ கண்ணாடி வேணும், எல்லாத்தையும் எடுத்து கொடுத்து அவளை வந்து ரெடி பண்ணி அனுப்பிச்சாச்சு கீழே. அப்பாடா அப்படின்ட்டுருக்கு. அடுத்து வந்து இனிமேல் இன்னொரு சாரை எழுப்பணும். அவர் நல்லா தூங்கிக்கிட்டு இருக்காரு. ஸோ அவனுக்காக தான் இப்போ வந்து கஞ்சி வந்து ஸ்டவ்வில் வச்சுட்டேன். இதை வந்து கொதிச்சிட்ருக்கிறதுக்குள்ளே அவனை போய் எழுப்பிட்டு வந்துட்டு டக்குன்னு அவனுக்கும் இதை ஊட்டணும். டைம் வந்து பார்த்திங்கன்னா 8 o'clock ஆகிடுச்சு. இப்போ எல்லாத்தையும் எடுத்து ஓரளவுக்கு ஒதுங்க வச்சுட்டேன். ரைஸ் வந்து நான் மத்தியானம் சாப்பிடும்போது செஞ்சுக்குவேன். அடுத்த திரும்பி சப்பாத்திக்கும் வந்து மாவு பிசையணும். இப்போ இந்த கஞ்சி பார்த்திங்கனாக்கா குழந்தைங்க எல்லாருக்கும் ரொம்ப ஹெல்த்தியான ஒரு கஞ்சி. இதை நீங்கள் கண்டிப்பாக செஞ்சு கொடுங்க குழந்தைங்களுக்கு. ஒரு 10 மாதத்துலேருந்து இருக்க குழந்தைங்க எல்லாருக்குமே நீங்கள் இதை கொடுக்கலாம். நல்லா சூப்பராக வந்து ஸ்ட்ரென்த்து கிடைக்கும். நம்ம வந்து பேரிச்சம்பழம்லாம் கொடுத்தா சாப்பிட மாட்டாங்க. அவங்களுக்கு இந்த மாதிரி நம்ம செஞ்சு கொடுக்கும்போது சூப்பராக சாப்பிடுவாங்க. இப்போ சார் வந்து தூங்கிட்டு இருக்காரு. ஸோ அவரையும் இப்போ எழுப்பி கொண்டு வந்து அவரை ஃப்ரெஷ்அப் பண்ணிவிட்டு அவரை அந்த கஞ்சி சாப்பிட வைக்கணும். அவனை சாப்பிட வைக்கிறதுக்குள்ள ஒரு பெரிய ஒரு பாடாக இருக்கும் பாருங்கள். எந்திரிச்சோன்னே கொசு பேட்டை எடுத்துட்டான். தூங்கி எந்திரிச்சோன்னே கொசு பேட்டை எடுத்துகிட்டு விளையாண்டுட்ருக்கான். ஸோ அவனை ஒரு நல்லா ஃப்ரெஷ்அப் பண்ணி கொண்டு வந்தாச்சு. கஞ்சும் ரெடி ஆகிடுச்சு. இப்போ நல்லா அதை ஆற வச்சு அவனுக்கு வந்து ஊட்டி விட்டுடலாம். இப்போலாம் பார்த்தீங்கன்னாக்கா தம்பி ரொம்ப ஒரு செமத்து பையன் ஆகிட்டான். காலையில் எழுந்திரிச்சோன்னே சன் பார்க்குறது அந்த மாதிரி எல்லாமே சூப்பராக ஆள் வந்து ரொம்ப செமத்து பையன். 2 நாளாக பார்த்தீங்கன்னாக்கா பெண்ணை எடுத்துகிட்டு ஒரே எழுத்து வேலை தான். எந்த செவத்தில் பார்த்தாலும் கிறுக்கி வச்சுருக்கான். டக்குன்னு நம்ம நோட் எடுத்து கொடுத்தோன்னா நோட்டில் எழுதுறதில்ல, செவத்தில் தான் எழுதுவேன் அப்படின்னு சொல்லிட்டு சேட்டை பண்ணிகிட்டு இருக்காரு. ஸோ இப்போ வந்து கஞ்சி ஆற வச்சிட்ருக்கேன். ஆற வச்சுட்டு அவனுக்கு ஊட்டணும். அந்த டயத்துக்குள்ளே பார்த்தீங்கன்னாக்கா அவர் அதுக்குள்ளே எனக்கு நோட் வேணும்னு கேட்டார். ஸோ அவருக்காக நோட்லாம் எடுத்து கொடுத்து அவரை வந்து எழுத வைக்க போகிறேன். அவர் வந்து பார்த்திங்கனாக்கா சூப்பராக அப்பா மாதிரியே லெஃப்ட் ஹேண்டாக தான் இருக்கார். நல்லா லெஃப்ட் ஹேண்டை போட்டு நல்லா கிறுக்கிறார்.
ஆனால் இந்த வயசுலேயே வந்து நல்ல ஒரு அந்த ஒரு சொல்லுவாங்கள்ல கை நல்லா பிடிக்குதில்ல, அது நல்லா கரெக்டாக பிடிக்கிறான். ஸோ அதை பார்க்கும்போது ரொம்ப சந்தோஷமாக தான் இருக்குது. அதே போல் பார்த்தீங்கன்னாக்கா ஃபுட்பால் சூப்பராக விளையாடுறாரு. கிரிக்கெட் ஃபுட்பால்லாம் வந்து அவரோட ஃபேவரட் கேம் அந்த அளவுக்கு இருக்குது. இப்போ சாருக்கு வந்து நோட் எடுத்து கொடுத்துட்ருக்கேன். இதை கொடுக்கலாட்டே அவன் செவத்தில் போய் கிறுக்க போயிடுவான். அந்த மாதிரி தான் பண்ணுவார். ஸோ அவருக்கு வந்து இதை கொடுத்துட்டு நீங்கள் எழுதிக்கிட்டே இருங்க, நான் அப்படியே அம்மா ஊட்டி விடுறேன்னு சொல்லிட்டு அவனை வந்து ஊட்டணும். பாருங்கள், சூப்பராக படுத்துக்கிட்டே எழுதுறாரு. உங்கள் வீட்லேயும் இந்த மாதிரி சேட்டை பசங்க இருக்காங்கன்னா கண்டிப்பாக கமெண்ட் பண்ணுங்கள். அதுவும் படுத்துக்கிட்டு எழுதுறான். 2 நாளாக பார்த்தீங்கன்னா இதே போல் தான் பண்ணிகிட்ருக்கான். நம்ம சொன்னோன்னா சிங்கம் ஒரு மாதிரி கோடு கூட போட்டுட்டு, தம்பி சிங்கம் வரனா சிங்கம், ஏ பொண்ணா ஏ அப்படின்னுக்கிட்டு அந்த குட்டி குட்டியாக ஒரு மாதிரி அவனா ஒரு மாதிரி கிறுக்கிட்டு இருக்காரு. இங்கே பாருங்கள், அடுத்து இந்த புக்கை எடுத்தும் கிறுக்கிட்டு இருக்கான். இவனை இப்படியே விளையாட வச்சுட்டு நான் போய் சப்பாத்தி மாவும் பிசைய போகிறேன். ஸோ அவரோட சேர்ந்து அவனை விளையாட வச்சுக்கிட்டே நான் வந்து இந்த வேலையும் செஞ்சு முடிச்சிட்டேன். அவனுக்காக கொஞ்சமாக வந்து சன்னாவும் எடுத்து வச்சுருக்கேன். இதில் ஒரு 2-3 பீஸ் சாப்பிடுவான். அதே வந்து அவனுக்கு வந்து ஒரு பெரிய வேலையாக இருக்கும் சாப்பிட வைக்கிறது. ஸோ இந்த சப்பாத்தி மாவையும் பிசைஞ்சு எடுத்து வச்சாச்சு. இனிமேல் சப்பாத்தி போட்டுடணும். டைம் பார்த்திங்கன்னா ஒரு 9 மணி அந்த டைம் ஆயிடுச்சு. இப்போ வந்து பிரேக்ஃபாஸ்ட்டுக்காக சப்பாத்தி போட போகிறேன். நல்லா ஸ்டவ்வில் ஆன் பண்ணியாச்சு. நல்லா சூப்பராக சுட சுட சப்பாத்தியை போட்டு அந்த சன்னா கிரேவி வச்சு சாப்பிட்டோன்னாக்கா சும்மா சூப்பராக இருந்தது. ஸோ நீங்களும் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். ரொம்ப ரொம்ப டேஸ்ட்டாக இருந்தது இந்த சன்னா மசாலா. ரொம்ப சிம்பிளாக நம்ம நைட்டு மட்டும் ஊற வைக்கிற வேலை மட்டும்தான். ரொம்ப ரொம்ப டேஸ்ட்டாக ரொம்ப சூப்பராக வந்து ரெடி ஆகிடுச்சு. இதுதான் என்னோடய மார்னிங் ரொட்டீன். இன்றைக்கி பார்த்திங்கன்னா பாருங்கள், அப்படியே இந்த மூடியை திறக்கும் போதே அந்த வாசனை அவ்வளோ சூப்பராக இருக்குது. ஸோ இதை முடிச்சுட்டு நான் வந்து பாத்திரம் கழுவினேன்னா கிச்சன் வேலை ஃபுல்லும் முடிஞ்சது. அவ்வளோதான் இந்த ரொட்டீன். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருக்குனாக்கா மறக்காமல் என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோ பிடிச்சிருக்குன்னா லைக் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கெலாம் கூட ஷேர் பண்ணுங்கள். அடுத்து ஒரு சூப்பரான வீடியோவில் சந்திக்கிறேன். அதே போல் பாருங்கள், இந்த சைடு நான் ஒரு போர்ட் ரெடி பண்ணி வச்சுருக்கேன். அதுவும் நானே செஞ்சேன். ரொம்ப ரொம்ப கொஞ்சம் மைண்டுக்கு நல்ல ஒரு பீஸ்ஃபுல் கிடைக்கிறதுக்காக நானாக ரெடி பண்ணது தான். ஸோ அது ரொம்ப எனக்கு பிடிச்சிருக்கு. ஸோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா கண்டிப்பாக கமெண்ட் பண்ணுங்கள். எல்லா பாத்திரமும் கழுவிட்டேன். கிச்சன் க்ளீன் ஆகிடுச்சு. அவ்வளோதான் என்னோட மார்னிங் ரொட்டீன். ஸோ அடுத்து ஒரு சூப்பரான வீடியோவில் சந்திக்கிறேன். அது வரைக்கும் தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங்.